ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி டெக்ஸ்ட் வச்சு எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா. இது என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோட கைன்மாஸ்டர் ப்ரோ அண்ட் டெம்ப்ளேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட்டில் போகும், அதுக்கு போனோடனே கைன்மாஸ்டர் ப்ரோ நியூ வெர்ஷனும் அதோட டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிங்க நண்பா. சரி, ஓகே நண்பா, வாங்க எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, சென்டரில் இருக்க அந்த ரெசல்யூஷனை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அதில் 9.16 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்த உடனே நீங்கள் எந்த ஃபோட்டோ கொடுக்கணுமோ அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு 6 ஃபோட்டோ கொடுக்குறேன் நண்பா. அதை நான் இப்போது செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல போய்ட்டு டச் பண்ணி இந்த ஈக்குவல் இருக்குது பாருங்கள், எப்போதும் போல கொடுக்குறது தான். அதை வந்து நான் ஃபுல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக ஃப்ரேம் உட்காரும். வேறு மெத்தட்ஸ்லாம் இருக்குது, பட் இந்த மாதிரி பண்ணால் ஃப்ரேம் நல்லா செட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரியே பண்ணிட்டே வாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ண நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் எதுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவும் வச்சுக்கலாம், எந்த ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம் நண்பா. இப்போ பார்த்துட்ருப்பீங்க. இதே மாதிரியே பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு விக்னெட் இந்த ஆப்ஷனில் வைங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு விக்னெட் இந்த ஆப்ஷன் வைங்க. மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த விக்னெட் ஆப்ஷன் வைங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே பண்ணிக்கோங்க நண்பா. அப்போ தான் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் இருக்கிறதுலாம் பிளாக் ஆகிட்டு உங்கள் ஃபோட்டோ மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக தெரியும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த சாங் வைக்க போகிறீங்களோ அந்த சாங்கை வச்சுக்கோங்க. நான் ஒரு சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட சாங் இருக்குது. அந்த கட் சாங் வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கிளிப் கிராஃபிக்ஸ் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கா, இதில் போங்க. போன உடனே ஸ்டோர் கெட் மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் போன உடனே மாடர்ன் அண்ட் சிம்பிள்னு இருக்கும். மாடர்ன் அண்ட் சிம்பிள் இருக்க இடத்துல கீழே லாஸ்ட்டாக தள்ளிட்டே போனீங்கன்னா டுடே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால அப்படி இருக்குது. இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நண்பா. பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. வெளில வந்தோடனே இந்த இடத்துல தெரியும், இப்படி டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு நெட் வேணும், இந்த இடத்துல தெரியும். இதை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, அதை ஓகே கொடுத்துட்டு கலர் நீங்கள் என்ன கலர் விரும்புகிறீங்களோ, க்ரீன், ரெட், ஒயிட், என்ன கலர் விரும்புகிறீங்களோ அந்த கலரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல டைட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ டைட்டில் நீங்கள் ஹாப்பி வெட்னஸ்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுமே அது தெரியும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி எல்லாத்துக்குமே கிளிப் கிராஃபிக்ஸ் கொடுக்க போகிறோம். கலர் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் கூட வச்சுக்கலாம். பிளாக், ஒயிட்டு, பிங்க்கு, நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் 2 இது மட்டும் செஞ்சு கட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களே எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி டைப் பண்ணி எழுதிக்கோங்க நண்பா. பார்த்துருப்பீங்க, தெரியுதா? ஓகே கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு 2 ஃபோட்டோ தான் செஞ்சு கட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைம் எடுக்கும். இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு அதே மாதிரி கெட் மோர் போங்க. கெட் மோர் போய்ட்டு 3Dலே இருக்கட்டும். அப்படியே லாஸ்ட்டாக கீழே தள்ளிட்டு போனீங்கன்னா மெமரிஸ் ஆல்பம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதாக இருக்குது பாருங்கள், இதான் அது. இதை டச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மெமரிஸ் ஆல்பம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? டச் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சுட்டு நல்லா உங்களுக்கு அந்த ஃபோட்டோட எஃபெக்ட் நல்லா ஸ்லோவாக அழகாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி லென்த் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இழுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஃபோட்டோ கொஞ்சம் வேணும், இந்த ஃபோட்டோ எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லென்த்து வந்து நீங்கள் வந்து நல்லா இது ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி டச் பண்ணிட்டு மெமரிஸ் ஆல்பம் போய்ட்டு செகண்ட் வச்சுக்கலாம். செகண்ட் வச்சுட்டு எனக்கு இந்த இது நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வைக்கலாம். இல்லை எனக்கு டக்குன்னு போன உடனே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 33.5, 4 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். அந்த ரேஞ்சில் வச்சோடனே ஃபோட்டோட சைஸ் குறையும், அதை நீங்கள் லென்த் பண்ணிக்கலாம். லென்த் பண்ணிட்டு இப்போ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், லேயர் போங்க, மீடியா போங்க. நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன், அந்த டெம்ப்ளேட்டை என்ன பண்ணுங்கள் வச்சுக்கோங்க நண்பா. நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன், அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள்
வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன்னா ஓகேங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேண்ணா. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் போய்ட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாமே வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்டர் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க. நான் ஒரு பார்டர் தரேன், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதிலே கொடுக்குறேன், நீங்கள் இதை வச்சுக்கோங்க நண்பா. வச்சுட்டு பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஆப்ஷன் வச்சுருங்க. வச்சுட்டு இது ஃபுல் லென்த் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் கொடுக்குன்னு பார்க்கலாம். இதை இப்படி டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிட்டு ஃபுல் ஹெச்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 20% வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா 100 MB வருது. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துங்க. ஓகே, நம்மளோட இந்த லிங்க்கு கைன்மாஸ்டர் ப்ரோ, நம்ம யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் ப்ரோ எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க நான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம SambaiTech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி வைக்கிறதுங்க. ஓகே நண்பா, பாய்.